ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் கல்யாண சுந்தரம்ங்கிற ஒரு பக்தருக்கு பெரியவா அருளிய அனுகிரகத்தை தான் இன்றைக்கி நாம் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். மகாபெரிவாளின் அத்தியந்த பக்தர்களில் கல்யாண சுந்தரம்ங்கிறவரும் ஒருவர். ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட எந்த அளவுக்கு பாசத்தை அதிகம் வச்சு தாயாரை கொண்டாடுறதோ அது மாதிரி மகா பெரிவாங்கிற கருணா தெய்வத்தின் மீது ஒரு முரட்டுத்தனமான பக்தி கொண்டிருந்தார் கல்யாண சுந்தரம். காஞ்சிபுரத்துக்கு போனால் அந்த மகானை தரிசிக்கிற போதெல்லாம் கண்கள் கலங்க அந்த தெய்வத்தின் திருவடி பணிவர். நேரப்போவதே தெரியாமல் அந்த திருச்சன்னதியில் மகானது தரிசனத்தில் திளைத்திருப்பார். ஜெய ஜெய சங்கர கோஷத்தை முழங்கிண்டே இருப்பார். பெரியவா பக்தி மட்டும் இல்லை, தன் தந்தையார் மீதான பக்தியிலும் உயர்ந்து காணப்பட்டார் கல்யாண சுந்தரம். தனது தந்தையார் தன்னோடு வாழ்ந்த காலம் வரை அவருக்கு உண்டான சேவையை செய்து அதில் சந்தோஷப்பட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் நிகழ்ந்த தனது தந்தையோட பிரிவு மகனை ரொம்ப வேதனைப்படுத்தியது. இந்த சமயத்தில் கல்யாண சுந்தரத்தின் மனசில் ஒரு ஆசை, அதாவது தன் தகப்பனாருக்கு முறையாக செய்ய வேண்டிய ஸ்ராத்தம் போன்ற கர்மாக்களை காசிக்கு போய் நடத்தணுங்கிறது. ஆனால் காசிக்கு போனால் எங்கே தங்கிறது, உணவு போன்ற வசதிகளுக்கு என்ன செய்கிறது, பாதுகாப்பான முறையில் பயணம் அமையுமா, இப்படிலாம் அவருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்து வந்தன. இந்த நிலையில் கல்யாண சுந்தரத்தின் மனக்குழப்பங்களை அறிந்த அவருக்கு வேண்டிய அன்பர் ஒருவர் காசியில் உள்ள ஸ்ரீ சங்கரமிடத்தில் தங்கி இந்த கர்மாக்களை பூர்த்தி செய்யலாமே, நீதான் மடத்துக்கும் பெரியவாளுக்கும் மிகவும் வேண்டப்பட்டவனாச்சே அப்படின்னு பேச்சுவாக்கில் கல்யாண சுந்தரத்துக்கிட்ட சொல்லியிருக்கார். இதை கேட்ட உடனே காசிக்கு போகணுங்கிற ஆசையும் நம்பிக்கையும் வந்துடுறது. ஒரு நாள் காஞ்சிபுரம் போய் தன் மனசில் உள்ளதை மகாபெரிவா கிட்ட சொன்னார். அந்த மகானும் தன் இரு திருக்கரங்களை உயர்த்தி அவருக்கு ஆசி புரிந்தார். அதுக்கு பிறகு என்ன, மகாபெரிவாளின் அறிவுரையின்படியும் அருளாசியின்படியும் காசிக்கு செல்லும் பயணம் தீர்மானமானது. காசி சங்கரமடத்தில் கல்யாண சுந்தரம் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எங்கே யாரை பார்க்கணும், ஸ்ராத்தம் போன்ற கர்மாக்களை எப்படி செய்வது என்பதையெல்லாம் இங்கேயே விசாரித்து கேட்டுண்டு சென்னையிலேருந்து ஒரு நாள் காசிக்கு ரயில் ஏறினார். காஞ்சி மகாபெரிவா ஆசியோடு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பத்திரமா காசிக்கு வந்து சேர்ந்தார். அங்கு உரிய நபரை சந்தித்து கங்கை கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரமடத்தில் தங்கி தன் தந்தையாருக்கு செய்து முடிக்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் உரிய பண்டிதர்கள் மூலம் திருப்தியாக செய்து முடித்தார். இதில் கல்யாண சுந்தரத்துக்கு ஏக திருப்தி. காசிக்கு என்று இவ்வளோ தூரம் பயணித்து வந்தாயிற்று. இந்த ஊரையும் ஊரில் உள்ள கோவில்களையும் சுற்றி பார்க்காமல் ஊர் திரும்பினால் நன்றாக இருக்குமா? கங்கையில் தொடர்ந்து சில நாட்களுக்கு ஸ்நானம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்து விடுமா என்ன அப்படின்னு யோசித்த கல்யாண சுந்தரம், வந்தது தான் வந்தோம், ஒரு சில நாட்கள் தங்கிவிட்டு போவோம்னு தன் பயண திட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டார். தினமும் கங்கை நதியில் ஸ்நானம், காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணி, விசாலாட்சி தரிசனம்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கல்யாண சுந்தரத்துக்கு. ஸ்ரீ சங்கரமடத்தில் எல்லா வசதிகளும் நன்றாகவே இருந்தன. இந்த நிலையில்தான் காசியில் சந்தோஷமாக இருந்த கல்யாண சுந்தரத்திடம் ஒரு நாள் விளையாடி பார்க்க நினைத்தார் காஞ்சி மகாபெரிவா. மகாபெரிவா நினைவு எப்போதும் பக்தனுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அதன்படி அன்றைய தினம் அந்த தெய்வத்தின் திருவிளையாடல் துவங்கியது. ஒரு நாள் கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணியை தரிசித்து தான் தங்கியிருக்கும் ஸ்ரீ சங்கரமடத்துக்கு வந்து கொண்டிருந்தார் கல்யாண சுந்தரம். வரும்போதே மனசில் ஒரு சந்தோஷம், காஞ்சி மகாபெரிவாளின் அருளால் காசியில் எல்லாமே திருப்தியாக போய்கொண்டிருக்கிறது என்று. ஆனால் அடுத்து நிகழப்போகிற துர்சம்பவத்தை அவர் எப்படி அறிவார்? காசிக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும், அங்குள்ள தெருக்கள் எல்லாம் நம்மூர் மாதிரி அகலமாக இருக்காது, எல்லாமே சின்ன சின்ன சந்தாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்து ஒன்றில் புகுந்து
ஸ்ரீ சங்கரமடம் இருக்கும் பகுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் கல்யாண சுந்தரம். தன் கையில் சிறிய பிளாஸ்டிக் பை ஒன்றை வைத்திருந்தார். அந்த பைக்குள் ஒரு சின்ன மஞ்சள் துணிப்பை. அந்த மஞ்சள் பைக்குள் தான் ஊருக்கு திரும்ப வேண்டிய முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட், செலவுக்கான பணம், இன்னும் சில முக்கியமான ஆவணங்களை வைத்திருந்தார். மஞ்சள் பையை உள்ளடக்கிய இந்த பிளாஸ்டிக் பையை எப்போதும் ரொம்ப கவனமாக வைத்திருப்பது வழக்கம். சந்து பொந்து எல்லாவற்றையும் கடந்து ஸ்ரீ சங்கரமடத்தின் பக்கத்தில் உள்ள ஸ்ரீ காமகோட்டீஸ்வரர் ஆலயத்துக்குள் நுழைந்தார் கல்யாண சுந்தரம். அங்கு இறைவனை தரிசித்துவிட்டு ஆலயத்தையும் ஒரு வலம் வந்துவிட்டு வெளி பிராகாரத்தில் ஆள் அரவம் இல்லாத ஒரு இடத்தில் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வதற்காக உட்கார்ந்து கொண்டார். திடீர்னு ஏதோ நினைத்தவராக பிளாஸ்டிக் பைக்குள் கைவிட்டு உள்ளே தான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் அந்த மஞ்சள் பையை எடுக்க முற்பட்டார். ஆனால் அது கையில் தட்டுப்படலை. பிளாஸ்டிக் பையை இன்னும் கொஞ்சம் அகலமாக விரித்து உள்ள பார்வையை ஓட்டியவர் அதிர்ந்து போயிட்டார். மஞ்சள் பையை அங்கே காணும். பிளாஸ்டிக் பைக்குள்ளே இருக்கிற ஒரு சில காகிதங்களையும் இன்னும் தேவையில்லாத சில பொருட்கள்லாம் எடுத்து வெளியே போட்டு நிதானமாக பார்த்தார். ஆனால் அந்த மஞ்சள் பை அங்கே இல்லவே இல்லை, எங்கோ தொலைஞ்சு போயிருக்கு. கல்யாண சுந்தரத்தின் கண்களில் நீர் முட்டுறது, அப்படியே கை கால்கள்லாம் நடுங்கிறது. தற்போதைக்கு அவரது சொத்தே அந்த மஞ்சள் பை தான். அதுக்குள்ளே தான் டிக்கெட்டு, செலவுக்கான பணம், சில முக்கிய ஆவணங்கள் இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருந்தார். அதெல்லாம் இல்லைன்னா ஊருக்கு திரும்ப முடியாது. என்ன செய்யறதுன்னு யோசித்தவருக்கு எதுவுமே பிடிபடலை. பாஷை தெரியாத ஊர், எங்கே போய் புகார் சொல்கிறது, எங்கே தொலைச்சேன், எப்படி தொலைச்சேன்னு அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டால் அதுக்கு அவா பாஷையில் பதில் சொல்லணும். இவருக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. பித்து பிடித்தவர் போல ஆனார். அடுத்து தான் என்ன செய்யணுங்கிறதே அவருக்கு புரியல. சட்டுன்னு காஞ்சி மகாபெரிவா அப்பா அவரோட நினைவுக்கு வந்தார். பிரச்சனையை ஏற்படுத்தியவர் அதற்கு தீர்வு தர மாட்டாரா என்ன? உடனே அந்த மகானை மனசுக்குள் பிரார்த்தித்து, சர்வேஸ்வரா, உன்னை பிரார்த்தனை பண்ணிட்டு தானே இந்த காசிக்கு வந்தேன். நீ தானே அனுகிரகம் பண்ணி எங்கே அனுப்பி வச்ச. ஒரு குறையும் எனக்கு வராமல் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு இல்லையா? என்னை ஏன் இப்படி தவிக்க விடுறேன்? ஊருக்கு போக இருந்த டிக்கெட்டையும் தொலைச்சிட்டு கையில் இருந்த காசையும் பறி கொடுத்துட்டு பாஷை தெரியாத இந்த ஊரில் நான் என்ன செய்ய முடியும்? என்னை தவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது உனக்கு பொழுதுபோக்காக இருக்கா? அப்படியே கண்களில் பிரவாகம் எடுக்கும் நீரோடு அந்த மகானை மனதுக்குள் நினைந்து மறுகிறார். அப்படியே அடுத்த வேளை சாப்பிடணும்னா கூட அதுக்கு கையில் ஒரு நயா பைசா கிடையாது. ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் அதுக்கும் வழி இல்லை. தன்னோட இந்த நிலையை யோசித்து பார்க்க பார்க்க கல்யாண சுந்தரத்துக்கு அழுகையே வந்துடுத்து. தனது சொத்தாக இருந்த மஞ்சள் பை காணாமல் போனதை நினச்சி கவலை அதிகமாகி கோவிலில் இருந்த ஒரு தூணில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டார். கண்ணில் கண்ணீர் வந்தாலும் அவ்வப்போது வாய் மட்டும் ஏதோ புலம்பிண்டே இருந்தது. இப்படி என்னை பரிதவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறியே மகாபிரபு, தன்னோட குறையை கொட்டார் அப்படியே பெரியவாளை மனசுக்குள்ளே நினச்சிட்டு. அப்போ அந்த ஆலயத்தை சுற்றி வர பக்தர்கள்லாம் பாவம், அவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, தமிழ் தெரியாதவாவாலாம் ஏதோ கடவுள்கிட்ட வேண்டிட்டு உட்காந்துருக்காருன்னு நினச்சிட்டு இவரை பார்த்து பரிதாபமாக பார்த்துட்டு போயின்னு இருக்கா எல்லாரும். தன்னோட பக்தன் ஒருவன் இப்படி புலம்பிக் கொண்டிருப்பதை அந்த காருண்யமூர்த்தி எவ்வளோ நேரம்தான் பார்த்துட்டு இருப்பார். கல்யாண சுந்தரத்திடம் விளையாடியது போதும்னு தீர்மானித்தாரோ என்னவோ. 2 மணி நேர புலம்பலுக்கு ஒரு முடிவு கட்ட தீர்மானித்தார். ஸ்ரீ காமகோட்டீஸ்வரர் ஆலய வாசலில் திடீரென்று ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நின்றுது. அதுலேருந்து வயசான ஒரு ஆசாமி இறங்கினார். தட்டு தடுமாறி ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சார். கல்யாண சுந்தரம் எங்கேயோ பறிகொடுத்த மஞ்சள் பை அவரது கையில் அப்படியே இருந்தது. ஆலயத்துக்குள் நுழைந்த அந்த முதியவர் வேற எங்கும் போகாமல் கண்ணீரோடு கல்யாண சுந்தரம் அமர்ந்திருந்த இடத்துக்கு நேராக வந்தார். அவர்கிட்ட இந்த மஞ்சள் பையை நீட்டி, இந்த பை உன்னோடது தானான்னு பாரு, கோவிலேருந்து திரும்பி வர வழியில் எங்கேயோ தவற விட்டுட்ட போல இருக்கு அப்படின்னு ஹிந்தியில்
சொல்லியபடி நீட்டினார் அந்த முதியவர். அவர் சொன்ன பாஷை புரியாட்டாலும் அவர் சொன்னது இதுவாகத்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. தன்னோட பைய அவர் கையில் பார்த்த அதிர்ச்சி விலகாமல் அதை வாங்கி தன் கைகளில் ஒற்றி கொண்டார். பைய பிரித்து பார்த்தார். டிக்கெட், பணம், ஆவணங்கள் எல்லாம் அப்படியே இருந்தன. ஆஹா, என் கருணை தெய்வம் காஞ்சி மகானிடம் பிரார்த்தனை வைத்த சில நிமிடங்களுக்குள் என் பையை இவர் கொண்டு வந்து சேர்த்து விட்டாரே. இவர் எப்பேற்பட்ட உத்தமராக இருக்க வேண்டும். இத்தனை பேர் நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த பெரிய ஆலயத்தில் என்னை தேடி வந்து பையை கொடுத்திருக்காரே அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு கல்யாண சுந்தரம் அண்ணாந்து பார்த்து அந்த முதியவரை தேடுறார். அவரை அங்கே காணோம். அதிர்ச்சி ஆயிட்டார். இப்போ இங்கே தானே இருந்தார் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு விறுவிறுன்னு கோவிலை விட்டு வெளியே ஓடி வந்தார். அந்த தெருவில் வந்து 2 பக்கமும் அந்த முதியவரை தேடினார். அப்படி ஒரு ஆசாமி அங்கே இல்லவே இல்லை. கல்யாண சுந்தரம் இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீளவே இல்லை. கிட்டத்தட்ட கண்மூடி கண் திறக்கும் நேரத்தை விட ஒரு சில வினாடிகள் அதிகம், அவ்வளவுதான் கடந்திருக்கும். அத்தகைய ஒரு குறுகிய நேரத்தில் யாரோ ஒரு முதியவர் தன் மஞ்சள் பையை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நன்றி சொல்வதற்குள் பொசுக்கென்று மறைந்து விட்டாரே அப்படின்னா அதிர்ச்சியும் வியப்பும் விலகாமல் தன்னோட மஞ்சள் பை மீண்டும் தன் கைக்கு வந்ததை நம்ப முடியாமல் அந்த சாலையையே பார்த்து கொண்டிருந்தார். அதைவிட ஆச்சரியம், கோவிலுக்குள் இத்தனை பேர் இருக்கும்போது நேராக தன்முன் வந்து நின்று பையை எப்படி கொடுத்தார்? அதுவும் பையை தொலைத்து 2 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. வந்தவர் எப்படி அதற்குள் மறைந்து போனார்? இப்படி அடுக்கடுக்காக கேள்விகள் கல்யாண சுந்தரத்தின் மனதுக்குள் வந்து கொண்டே இருந்தன. பிறகுதான் அவருக்கு தோன்றியது, நாம் நம் பிரார்த்தனையை மகா பெரியவாளிடம் அல்லவா வைத்தோம். அப்படி என்றால் இந்த பிரார்த்தனைக்கு மனமிறங்கி காணாமல் போன என் மஞ்சள் பையை கொண்டு வந்து சேர்த்தது அவராகத்தானே இருக்க முடியும். காஞ்சிபுரத்துக்கும் காசிக்கும் ஏதோ பெரிய தூரம் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான். மகான்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? காஞ்சி மகா பெரியவாளை மனதுக்குள் நினைத்து அவருக்கு காசியில் இருந்தபடியே ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கண்ணீரால் கழுவினார் கல்யாண சுந்தரம். எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் கல்யாண சுந்தரத்துக்கு! எப்பேற்பட்ட ஒரு பக்தி பெரியவா மேலே இருந்தா பெரியவா இப்படி ஒரு அனுகிரகம் கல்யாண சுந்தரத்துக்கு வழங்கியிருப்பார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.